கருணைக்கடலே கந்தா போற்றி. கந்த புராணம். முருகன் முதல் அடியை எடுத்துக் கொடுக்க கச்சியப்பர் கந்த புராணத்தை எழுத தொடங்குறாரு. காஞ்சிபுரத்துல இருக்கிற கந்த கோட்டம்ங்கிற இடத்துல சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு. அந்த கோவில்ல உட்கார்ந்துதான் தமிழ்ல இருக்கிற மகா புராணங்கள்லேயே 13வது புராணமான இந்த கந்த புராணத்தை எழுத தொடங்குறாரு. கந்த புராணத்துல மொத்தம் 135 பகுதிகள் இருக்கு. அதுல 10,345 பாடல்கள் அடங்கியதுதான் கந்த புராணம். உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவ காண்டம், தட்ச காண்டம்னு மொத்தம் 6 காண்டங்களுடையது. இந்த 6 காண்டங்களையும் கச்சியப்பர் மிக சிறப்பா எழுதி முடிச்சதும் அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படிச்சு பார்ப்பாரு. அது அவருக்கு திருப்தியாக இருந்ததுன்னா அதை வச்சுப்பாரு, இல்லைன்னா அதை கிழிச்சு போட்டுட்டு மறுபடியும் எழுத தொடங்குவார். இந்த மாதிரி தினம் தினம் அவர் ஒவ்வொரு ஓலைச்சுவடியா எழுதி எழுதி முடிக்கும் போது தான் எழுதுற இந்த கந்த புராணம் முருக பக்தரான கச்சியப்பருக்கு மிக திருப்தியாக இருந்தாலும் ஆனா எழுதுறதெல்லாம் சரியா தவறாங்கிற கவலை அவருக்கு ஏற்பட்டது. இது கச்சியப்பருக்கு ஏற்பட்டிருக்க இன்னும் ஒரு சிக்கல். கச்சியப்பர் எழுதியிருக்கிற இந்த கந்த புராணத்தை சரி பார்க்க யாராவது வரணும் இல்லையா? யாரு வருவா? கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா இது முருகரோட வேலை இல்லை. வர வேண்டிய நேரத்துல வர வேண்டியவங்க நிச்சயமா வருவாங்க. யாருன்னு வாங்க பார்க்கலாம்.